சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 26/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசுவருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஷஷ்டி திதி மதியம் 1:44 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் காலை 8:58 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் மதியம் 1:57 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வியதிபாதம் என்கின்ற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஒரு சில பஞ்சாங்கங்களிலே நேற்றைய தினமே இந்த ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருந்தார். இது போக இன்றைய தினம் கரிநாள் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஆக இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது என்பது நம் தமிழர்களினுடைய பண்பாடாக இருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வியசிரா அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியதிபாத சார்த்தம், ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. ஏன்னா இந்த வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம் மதியம் 1:57 வந்துடுறது. இந்த சார்த்த காலம்னு சொல்லுவா. மதியம் 2 மணி சுமாருக்கு சார்த்த காலம் சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்திலே இந்த வியதிபாத யோகம் என்பது இருப்பதால் இந்த நாளிலேதான் அவசியம் அந்த சன்னவத்தின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினத்தினை தனுர் வியதிபாதம்ங்கிற பேர்ல கொடுத்திருப்பா. இந்த தனுர் மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வியதிபாதம் என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதனால் இதனை மகா தனுர் வியதிபாத சார்த்தம் என்ற பெயரிலேயே அழைப்பார்கள். மற்ற நாட்களிலே செய்ய தவறு இருந்தாலும், மற்ற மாதங்களிலே இந்த சார்த்தத்தை செய்ய தவறு இருந்தாலும் இன்றைய தினம் அவசியம் அதனை மேற்கொள்ள வேண்டியது. இது போக நாளை பார்த்தோம்னா நாளைய தினம் காலை பொழுதிலே அந்த சூரிய உதய நேரத்திலே இந்த வியதிபாத யோகம் என்பது இருப்பதால் நாளைக்கு மகா தனுர் வியதிபாத ஸ்நானம் என்று கொடுத்திருப்பார்கள். நீர்நிலைகளுக்கு அருகிலே வசிப்பவர்கள் அல்லது நதிக்கரைகளிலே வசிப்பவர்கள் இல்ல குளக்கரை, நம்ம ஊர்ல ஒரு விசேஷமான ஒரு குளம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அங்கே சென்று ஸ்நானத்தினை செய்ய வேண்டியது அதிகாலை பொழுதிலே. இதுக்கு மகா தனுர் வியதிபாத ஸ்நானம் என்றே பெயர். இதுவும் இந்த கங்கையில ஸ்நானம் பண்றதுக்கான அந்த பலனானது நமக்கு கிடைத்து விடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பஞ்சாங்கத்துல இதையும் கொடுத்திருக்கா. நாளைக்கு வரக்கூடிய ஸ்நானத்தை இன்றைக்கே நாம் நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் நாச்சியார் கோவில் அந்த கல் கருட சேவை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:32 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:46 சந்திர உதயம் என்பது பகல் 11 மணிக்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 11:14 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:50 முதல் காலை 6:32 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:45 முதல் மதியம் 12:09 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 2:58 முதல் மாலை 4:22 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:56 முதல் 9:20 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:45 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:02 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கிஷோர் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பத்திரிகையுடன் சேர்த்தே தாம்பூலம் கொடுப்பது சரியா அப்படின்னு சொல்லி கேள்வியில் அவர் கொஞ்சம் விளக்கமாவே கேட்டிருக்கார். தற்காலத்திற்கு திருமணத்திற்கு பத்திரிகை தரும் பொழுது அந்த தாம்பூலம் என்பதையும் சேர்த்து கொடுத்து விடுகிறார்களே, இது சரியா?
ஏன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 1 மாசம் 1.5 மாசம் இருக்கு. ஜனவரி மாசம் தான், தை மாசம் தான் கல்யாணம் கூட இப்ப கார்த்திகையிலே பத்திரிகை கொடுக்க ஆரம்பிச்சிடறா. அப்படி பத்திரிகை கொடுக்கும் பொழுது என்ன பண்றான்னா, ஏதோ ஒரு பிளேட்டோ இல்ல ஒரு பெரிய பேக்கோ என்ன அவங்க வந்து தாம்பூலத்துக்காக வாங்கி வச்சிருக்காளோ அதையும் இந்த புடவை வேஷ்டி எல்லாம் வாங்கி வச்சிருப்பா. அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு பத்திரிகையை கொடுத்துட்டு போயிடுறாளே. இந்த மாதிரி செய்யலாமா? கல்யாணம் வர்றதுக்கே இன்னும் 1.5 மாசம் 2 மாசம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த தாம்பூலத்தை கொடுத்தே பத்திரிகையை கொடுக்கிறாளே. இது சரியான நடைமுறை தானா? இது ஏற்புடையது தானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இந்த நேயர் மட்டுமல்ல, நாம எல்லாருமே நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது காலதேச வர்த்தமானத்தின் அடிப்படையிலே இப்ப இந்த மாதிரிலாம் நடக்கிறது. முதல்ல அந்த நாள்லாம் பார்த்தோம்னா கல்யாணம் அப்படிங்கிறதே ரொம்ப லேட்லாம் பண்ண மாட்டா. இங்க பொண்ணு அங்க பிள்ளைங்கிறத தீர்மானம் பண்ணான்னா உடனே ஊரை கூட்டி சொல்லுவா. அடுத்த 1 வாரத்திலே கல்யாணம் பண்ணிடுவா. அதுவும் எப்படி? வீட்டிலேயே, வீட்டு வாயிலேயே பந்தலை போடுவார்கள். பிரம்மாண்டமா பந்தலை போடுவா. வீட்டு முத்தத்திலே நல்ல மணவரெல்லாம் ஜோடிப்பா. அப்படியே உட்காந்து வச்சு அங்கேயே மாங்கல்ய தாரணம் பண்ணுவா. எல்லாரையும் கூப்பிடுவா. ஊரு ஃபுல்லா கூப்பிடுவா. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவான்னா அரிசி குத்த ஆரம்பிச்சிருவா. இதெல்லாம் இந்த பழைய சினிமாலேயே கூட பார்க்கலாம். ஒரு வீட்டுல கல்யாணம்னு சொன்னா உடனே அரிசி போட்டு இடிப்பார்கள். இந்த சுமங்கலி பெண்கள்லாம் வந்து சேர்ந்து நெல் அரிசி இடிப்பா. வீட்டு வாசல்ல கால் நடுவா, வாழை மரம் கட்டுவா. அதை ஒரு திருவிழாவாகவே கொண்டாடுவார்கள். அப்படி எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு அப்படியே கல்யாணத்தை பண்ணுவா. முதல் நாள் சாயங்காலம் தான் நிச்சயதார்த்தங்கிறதே பண்ணுவா. அப்படியே மறுநாள் காத்தால கல்யாணத்தை பண்ணிடுவா. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்னு சொன்னா 1 வருடம் முன்னதாகவே தீர்மானிக்கிறோம். 1 வருஷம் ஏன், இன்னும் 1.5 வருஷம். அடியேனே எனக்கு தெரிஞ்சு 2027 ஜூன் மாசத்துக்கே இப்பயே நான் முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஏன்னா அப்ப குழந்தைகள் 2 பேரும் அமெரிக்கால இருக்காவா, எஜுகேஷன் முடிக்கணும், அப்பதான் வருவா, இப்பயே நிச்சயதார்த்தம் பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ சாக்கு போக்கெல்லாம் பெரியவாளா சொல்லிட்டு இருக்கா. இது போக இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானம் பண்றா. இந்த குழந்தையிலே முதல்ல அவளுக்குள்ள நிறைய தடவை பேசிக்கிறா, அவுட்டிங் போறோங்கிறா, வெளியில போறா. இது போக நிறைய விஷயங்கள் இன்றைக்கு காலத்திற்கு ஏற்றால் போல் மாறுபாடு அப்படிங்கிறது வந்துருச்சு. போட்டோ ஷூட்டுங்கிறா. பிஃபோர் தட் நாங்க போட்டோ ஷூட் போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்றா. ஆனா சாஸ்திர ரீதியா பார்த்தோம்னா அந்த பொண்ணோட கரங்களையே இவன் எப்போ பற்றணும்னு சொன்னா அந்த பாணி கிரகணம்ங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிதான், அதாவது மாங்கல்ய தாரணத்துக்கு அப்புறம் தான் அந்த பாணி கிரகணம்ங்கிறதே வச்சிருப்பா. மாங்கல்ய தாரணம் ஆன பிற்பாடு பாணி கிரகணத்தை பண்ணித்தான் அவன் கையையே பிடிக்கணும்னு சொல்றது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது எத்தனையோ நம்ம ஓவர் கம் பண்ணியாச்சு. அதனால இப்ப என்ன பண்றான்னு பார்த்தோம்னா இந்த தாம்பூலம் அப்படின்னு சொல்றதை விட நிச்சயமாக இந்த நேயர் சொல்வது போல அவர்கள் தாம்பூலத்தை பத்திரிகை வைக்கும் பொழுதே கொடுத்து முடித்து விடுவதில்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்றான்னு சொன்னா அந்த முக்கியஸ்தர்களை எங்கே நாம் கல்யாண பரபரப்பிலே கவனிக்க முடியாமல் போய்விடுமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு புடவை வேஷ்டியை கொண்டு வந்து வச்சு அதோட சேர்த்து பத்திரிகை வைக்கிறது, அல்லது ஒரு மிகப்பெரிய தாம்பாளம் வாங்கி வச்சிருக்காங்க அந்த தாம்பாளத்தோடையே சேர்ந்து கொடுக்கிறது. இதுதான் முகூர்த்த தாம்பூலம் என்ற பெயரில் ஏதாவது சிறப்பு தாம்பூலமாக நாங்கள் போட்டு வைத்திருக்கிறோம். இதன் அந்த நேரத்துல உங்களை பார்த்து கொடுக்க முடியாதுங்கிறதுனால நான் பத்திரிகை வைக்கும் போதே கொடுத்துடுறேன்னு சொன்னா கூட அதை நாம் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். இது அந்த நாளிலும் இருந்த நடைமுறை தான். அந்த நாள்ல கூட என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா அவருடைய ஒரு குருநாதருக்கு கொண்டு போய் பத்திரிகை வைக்கிறான்னு சொன்னா, அல்லது ஆத்து வாத்தியாருக்கு பத்திரிகை வைக்கிறான்னு சொன்னா இந்த மாதிரிதான் புடவை வேஷ்டி எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுண்டு எல்லா முக்கியமான அந்த தட்டு தாம்பாளம் பழங்கள்லாம் வச்சு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுதான் பத்திரிகை கொடுப்பா. தெரியுமா? மிகப்பெரிய மனிதர்கள் அல்லது வீட்டுல ரொம்ப அவாதான் குடும்பத்துக்கே பெரியவா தாத்தா பாட்டி இருக்கா அப்படின்னும் பொழுது அந்த தாத்தா பாட்டின்னு சொன்னா பொண்ணோட அப்பாவுடைய அம்மா அப்பா இல்ல, அம்மாவுடைய அம்மா அப்பா, மாதாமகர் மாதாமகர் எல்லாம் இருக்கா, சம்பந்தி ஆத்துல ரொம்ப பெரியவாள்லாம் இருக்கான்னு சொன்னா அவர்களுக்கு கொண்டு போய் இது போல அந்த பரிசு பொருட்களை எல்லாம் வைத்து பத்திரிகையை வைத்து அழைப்பார்கள். தெரியுமா? அதை போலத்தான் இப்ப வந்து ரொம்ப முக்கியமான மனுஷன் இல்லாம எல்லாருக்குமே அந்த மாதிரி முன்னாடியே கொடுத்துடுறா. ஆனால் அதோடு அவர்கள் நிறுத்தி விடுவதில்லை. இதையும் நன்றாக மனதிலே நிலை கொள்ள வேண்டும். என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு நம்ம போறோம், கல்யாணத்திலையும் போய் சாப்பிடுறோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு தாம்பூலம் வச்சிருப்பான்ல, ஒரு தேங்காய் தாம்பூலமோ அல்லது ஒரு பழங்களை வைத்தோம். தற்காலத்துல பார்த்தோம்னா இந்த மரம் செடி கொடிகள்லாம் கூட அந்த தாம்பூலமா கொடுக்குறா. அதையும் நாம் ஒரு தாம்பூல கணக்கில எடுத்துக்கொள்ளலாமே. அதுதான் அந்த நேரத்திலே திருமணம் முடிந்தவுடன் கொடுக்கக்கூடிய தாம்பூலம். அதனால முன்னாடியே கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவது வந்து நம்முடைய முக்கியத்துவம் கருதி அவர்கள் பரிசு பொருட்களாக அவர்களுடைய திருமணத்தினுடைய நினைவாக நமக்கு அவங்க கொடுக்குறா, அவங்க திருமணத்தை நம்ம மறந்துடக்கூடாது, கடைசி வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு பொருளை முதலிலேயே கொண்டு வந்து கொடுத்து விடுகிறாள் என்று வேண்டுமானால் நாம் பொருள் கொள்ளலாம். ஆனால் முகூர்த்தத்திற்கான தாம்பூலம் என்பது அங்கே முகூர்த்தம் முடிந்து எல்லோரும் வயிறாட உணவறிந்து விட்டு வெளியே வரும் பொழுது அப்போ ஒரு தேங்காய் தாம்பூலங்கிறது ஒரு பை போட்டு வச்சிருப்பா. தெரியுமா? அங்க கேட்டராரோ இல்ல அவளுடைய மனுஷாலோ யாரோ ஒருத்தர் நின்று இருப்பா. அவ வந்து சந்திரன் கொடுத்து தாம்பூலம் கொடுப்பா. தெரியுமா? அதுதான் அங்கே உண்மையான முகூர்த்த தாம்பூலம். இப்ப நம்ம பத்திரிகை வைக்கும் போது கொடுக்குறா இல்லையா,
அதோடு யாரும் நிறுத்தி விடுவதே இல்லை. அப்படியே நிறுத்திடுறது இல்ல. நாங்க தான் அன்னைக்கே கொடுத்துட்டோமே, எதுக்காக கல்யாணத்துல நாங்க தேங்காய் தாம்பூலம் கொடுக்கணும், இல்ல பழ தாம்பூலம் கொடுக்கணும், இல்ல பக்ஷண தாம்பூலம் கொடுக்கணுங்கிற மாதிரி நிறுத்துவதில்லை. இங்க இந்த பரிசு பொருட்கள்லாம் முன்னாடியே கொடுத்திருந்தா கூட மீண்டும் ஒரு முறை அந்த திருமணத்திலும் அவர்கள் தேங்காய் தாம்பூலம் உட்பட பக்ஷணை தாம்பூலங்கள் உட்பட எல்லாவற்றையும் அந்த நேரத்திலே தான் கொடுக்கிறார்கள். அதுதான் உண்மையான தாம்பூலம் என்பதால் இந்த நடைமுறையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இதிலே குறை காண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.